2025க்கு 3 ஸ்பெஷல் அஃபர்மேஷன்ஸ். எல்லோருக்கும் வெற்றி வணக்கம். என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் மோன் சம்பரம், மைண்ட் செட் மற்றும் மேனிஃபெஸ்டேஷன் மென்டோ. தமிழ் மொழியில் மனநிலை மற்றும் படைப்பாற்றலை சார்ந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்க. 2025 கூட்டு என்ன பார்த்தீங்கன்னா 9 அப்படின்னு சொல்லும் பொழுது கம்ப்ளீஷன், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ஆல்சோ டைம் டு ரிலீஸ் தி ஓல்ட் பேட்டர்ன். அதாவது நமக்கு எதெல்லாம் சாதகமாக இல்லையோ அந்த திங்கிங்காக இருக்கலாம், பிஹேவியராக இருக்கலாம், கேரக்டராக இருக்கலாம், ஆக்ஷன்ஸாக இருக்கலாம், இது எல்லாமே லெட் கோ பண்ணுற ஒரு தருணம். ஸோ 2025 இந்த எனர்ஜி உங்களுக்கு கணக்காக அமைவதற்கு இந்த 3 அஃபர்மேஷன்ஸை நீங்கள் உச்சரிக்கலாம் அல்லது எழுதலாம். நீங்கள் டெய்லியும் எழுதலாம் அல்லது ஒரு காகிதத்தில் எழுதிட்டு இதை நீங்கள் எவ்ரி சிங்கிள் டே உச்சரிக்கலாம். சரிங்களா? இந்த 3 அஃபர்மேஷன். ஒன்றாவது, நான் கடந்த காலத்தை விடுவித்து புதிய தருணங்களை ஏற்றுக்கொள்கின்றேன். அதாவது கடந்த காலம் இறந்து போயிடுச்சுங்க, அங்கேயே உட்காந்துருக்கக்கூடாது, வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. அதனால நான் கடந்த காலத்தை விடுவித்து புதிய தருணங்களை ஏற்றுக்கொள்கின்றேன். இரண்டாவது, அற்புதமான மற்றும் அதிகமான வாய்ப்புகள் என்னை வந்தடைகின்றது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை கொண்டு நான் துவங்குறேன். என்னோட மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், சேல்ஸாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப், ஜாப், ஹெல்த்துக்கு தெரிஞ்ச விஷயத்தை கொண்டு நான் துவங்குறேன். ஆனால் தெரியாத நிறைய விஷயங்கள் பிரபஞ்சத்தில் இருக்கு. இது எல்லாம் என்னை வந்தடைகின்றது. இதற்கு தான் இந்த ஒரு அஃபர்மேஷன். மூன்றாவது, ஆனந்தம், ஆரோக்கியம் மற்றும் வெற்றிகள் நிறைந்த வாழ்க்கையை நான் அனுபவிக்கின்றேன். அந்த எண்ட் ரிசல்ட்க்கு நீங்கள் போயிட்டீங்க. அந்த வைப்ரேஷனல் ஃப்ரீக்குவென்சி என்றுமே இருக்கணும். அப்போ ஆனந்தம், இந்த ஆரோக்கியம், வெற்றிகள் அப்படின்றது உங்களுக்கு பணம் ரீதியாக வெற்றியாக இருக்கலாம், வீடு வாங்குறது வெற்றியாக இருக்கலாம், பிள்ளைங்க நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்திருப்பாங்க, அது ஒரு வெற்றியாக இருக்கலாம், சுற்றுலா போயிருப்பீங்க, அது ஒரு வெற்றியாக இருக்கலாம், அல்லது உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிருக்கலாம், வெயிட் லாஸ் ஆகிருக்கும். எது உங்களுக்கு வெற்றி நீ நினைக்கிறீங்களோ இப்போ அந்த வெற்றிகள் உங்களுக்கு நடக்கும். அப்போ இந்த 3 அஃபர்மேஷனை மீண்டும் ரிப்பீட் பண்ணுறேன். நான் கடந்த காலத்தை விடுவித்து புதிய தருணங்களை ஏற்றுக்கொள்கின்றேன். அற்புதமான மற்றும் அதிகமான வாய்ப்புகள் என்னை வந்தடைகின்றது. ஆனந்தம், ஆரோக்கியம் மற்றும் வெற்றிகள் நிறைந்த வாழ்க்கையை நான் அனுபவிக்கின்றேன். ஸோ இதை எழுதலாம், உச்சரிக்கலாம். எழுதிய பிறகு ஃபிசிக்கல் ஆக்ஷனில் இன்வால்வ் பண்ணுங்க. இந்த 2025 இந்த எனர்ஜி உங்களோட ஒத்திசைவாக ட்ராவல் பண்ணும். ஸோ இந்த ப்ராக்டிஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ண போறீங்க 2025னா கமெண்ட் பாக்ஸில் ஐ ஆம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அண்ட் மறவாமல் தவறாமல் எல்லோரோடையும் இந்த நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.